இல்ல, ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொன்னா போதும் அவளுக்கு. சரியா? சரி, நான் வச்சிட்டுங்களா? என்ன பாட்டி, நீயும் ஆட்டோ ஓட்ட போறியா? நான் ஒன்னும் ஆட்டோ ஓட்ட போறதில்ல. நீ எங்க கிளம்பிட்ட? சுந்தர சார் வீட்டுக்கு. அவர் பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விடணும்ல. முதல்ல அந்த சுந்தரத்தை சாருன்னு சொல்றத நிறுத்து. எனக்கு கெட்ட கோவம் வரும். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்த பாரு, நான் சொல்றத கேளு. ஒரு பெரிய சவாரி வந்திருக்கு. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம், மொத்தம் 2 மணி நேரம் தான் வேலை. அவங்க போன் நம்பர் தரேன், அவங்க அட்ரஸும் கொடுக்குறேன். நீ போய் அவங்கள பாரு. பாட்டி, நான் எங்கேயும் போகல. சுந்தரம் சார் வீட்டுக்கு தான் நான் போகணும். ஏய், இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ சுந்தரத்தை பழி வாங்க வந்திருக்கியா இல்ல அவன் வீட்டுக்கு சேவை செய்ய வந்திருக்கியா? முதல்ல எனக்கு அதை தெளிவு பண்ணு. ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன, பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கியா நீ? பாட்டி, அதுக்குன்னு நேரங்காலம் வேணும்ல. என்ன நேரங்காலம் இருக்கு? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அவனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஊர் பூரா தேடி பார்த்தோம்ல. இப்போ லட்டு மாதிரி உன் கையில அவன் சிக்கியிருக்கான். இது வரைக்கும் அவனை எதுவுமே பண்ணாம அவன் வீட்டுல போய் அடிமாடு மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன, அவங்க குடும்பத்துக்கு ஆட்டோக்காரியாவே ஆயிட்டியா நீ? உன் அண்ணன் என்னடா அடிக்கடி போன் பண்ணி கேக்குறான், என்ன ஆச்சு, சுந்தரத்தை பாத்தீங்களா, அவனை பழி வாங்கிட்டீங்களான்னு, இல்ல அவனை போட்டுட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ என்னடா அவனை பார்த்துட்டு பேசாமலே இருக்க? இத பாரு, உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். என் பையனும் மருமகனும் இருக்காங்க, நான் அவனை பழி வாங்கிக்கிறேன். பாட்டி, காலங்காத்தால தூங்கி எழுந்திருச்ச உடனே ஏன் பாட்டி சண்டைக்கு வர? நான் சண்டைக்கெல்லாம் வரல. நீதான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே. இனிமே நீ அந்த வீட்டுக்கு போக கூடாது. உன்னை நான் போக விட மாட்டேன். நானே அந்த சுந்தரத்துக்கு போனை போட்டு, நான் யார் தெரியுமா, உங்களால பாதிக்கப்பட்டவ, உங்களை பழிவாங்கத்தான் மீனாட்சி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றேன். ஏய் பாட்டி, பாட்டி, சும்மா இருக்க மாட்டியா நீ? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. பழி வாங்குறதுன்னா என்ன சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல அந்த சுந்தரத்தை பழி வாங்கணும். அவன் சொத்தை நாம அபகரிக்கணும். அவனை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும். இதத்தான் இத்தனை வருஷமா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா இதெல்லாம் நீ செய்யற மாதிரியே தெரியலையே.